தன்னை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் தலைமை மற்றும் தலைவர்களை விமர்சித்து பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனிக்கட்சி துவக்க உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தன்னை காங்கிரஸ் மேலிடம் கட்சியிலிருந்து நீக்கியது தொடர்பாக தனக்கு வருத்தமில்லை என்று தெரிவித்த வாசன், தன்னை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் தலைமை மற்றும் மூத்த தலைவர்களை விமர்சிக்கக்கூடாது என்றும், மீறி விமர்சிக்கும் ஆதரவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாசன் தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் மத்தியிலே இருக்கின்ற தலைவர்களை பற்றி அவதூறாக யாரும் தொலைக்காட்சியிலோ பத்திரிகையிலோ பேசவோ பேட்டியோ கொடுக்கக்கூடாது என்பதை கண்டிப்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய படத்தை இழிவுபடுத்தும் செயல்களிலே தமிழகத்திலே என்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக ஈடுபட்டால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். புதுக்கட்சியின் கொடி சின்னம் தொடர்பாக ஆலோசனை நடந்து வருவதாகவும், தனது தந்தையான கருப்பையா மூப்பனாரைப் போல் தனக்கும் ஆதரவளிக்கும்படியும் வாசன் கேட்டுக் கொண்டார். வரும் ஞாயிறன்று திருச்சியில் புதுக்கட்சியின் கொடி சின்னத்தை வாசன் அறிவிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலும் பலரை தனது புதிய கட்சிக்கு இழுக்கும் வகையில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் என்று வாசன் தடை போட்டு புது வியூகம் வகுத்துள்ளதாக அவரது வட்டாரங்களில் கூறப்படுகிறது.